செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆள். மேப்பெல்லாம் சூப்பராக போடுவார், ஸ்கெட்ச் போட்டு தருவாருங்க. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே எவ்வளோ தூரம் இருக்கு? அவருடைய அனுபவம் பயன்படும். மேப்பு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கூட சொன்னார், மேப்பு கூகுள் மேப்பே அனுப்பிடுன்னு. பட் அப்படி கிடையாது. அவர் மேப்னா நீங்கள் ஒரு அமைப்பு ஒரு மையத்திலேருந்து கிளம்பி, இதெல்லாம் கூகுள் மேப் சொல்லாது. இங்கேருந்து கிளம்பி நீங்கள் எந்த இடத்துல நிற்கணும், ஒரு சந்துமுனை பிரச்சாரங்களை எப்படி செய்யணும், அதே மாதிரி ஒரு நகரம் வட்டம் இதில் எல்லாத்தையும் எப்படி கவர் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணால் எப்படி முடிக்கணும், அந்த இடத்துக்கு வரும் பொழுது என்ன பேச வேணுன்ற அமைப்புல இருந்து அது செய்கிறதுக்கு ஒரு தனித்திறன் வேணும். அந்த தனித்திறன் வந்து செங்கோட்டையனுக்கு இருக்குது. இப்போ பல பேர் வந்து ஒரு ஈரோடு தானே செல்வாக்கு இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்போ ஈரோட்டுக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா தெரியல. ஆனால் அவர் இப்போது 10 out of 9 அவர் சக்ஸஸ் கொடுத்தவர். இந்த முறை அவருக்கு வந்து தொகுதி மாறுறதா கூட அவருக்கு நினைப்பு இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். நம்ம சில அனலைசிஸில் நமக்கு தெரியுது. அதனால் அவர் இந்த முறை அவர் அந்த தொகுதிக்கு உட்பட்டவர் மட்டும் இல்லாமல் அவரை ஏடிஎம்கேவுக்கும் அவரை ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை விட தாவேக்காவுக்கு தன்னை யார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் பற்றி கூட சொல்லியிருந்தார். நாங்கள் யாரும் தொண்டர்கள்லாம் நெருங்காத அளவுக்கு முள்வெளி போட்டிருக்குன்னு சிரிக்காமே சொன்னார். அது மாதிரி அந்த ஸ்டேஜஸ்க்கும் பப்ளிக்குக்கும் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்கிறாரு. அப்புறம் இன்னும் பத்திரிகையில் கூட சில பேர் கிண்டலாக போட்டிருந்தாங்க, அரை மணி நேரமாவது பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி. இப்போ அவரு சில தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துருப்பார், இன்புட் கொடுத்துருப்பாரு, அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக கொடுத்துரு. ஏன்னா நீங்கள் பார்த்து இவ்வளோ தூரம் கியூஆர் கோடு எல்லாம் போட்டு பண்ணும்போது கூட புஷியானது போய் அங்கே என்ன பண்ணாருன்னு பார்த்தா வான்னு எல்லாரையும் கூப்பிட்டு அதை அந்த எஸ்பி அசிங்கப்படுத்திட்டு போயிடுச்சு. இப்போ இப்படித்தான் நீங்கள் என்ன நீங்கள் வந்து 40 பேர் செத்துட்டாங்க, என்ன நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கே. அப்போ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்லாத அவருடைய உழைப்பு அனுபவம் வந்து இதுக்கு பயன்படும்.